விஜயின் அன்பு ரசிகர்களே, தவகவின் தம்பி தங்கைகளே, உங்க அண்ணன் விஜய் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு. கூடவே தன்னுடைய சொத்து விவரங்களையும் சமர்ப்பிச்சிருக்கிறாரு. அதுல தன்னுடைய மகளுக்கு 4,00,000 ரூபாய் கடன் கொடுத்ததா அவர் தெரிவிச்சிருக்காரு. இது இது கூட நம்ம சில விஷயங்களை யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. சமீபத்துல புலி திரைப்படத்துக்காக அவர் வாங்கின வருவாயை மறைச்சு அதற்கான வருமான வரி தாக்கல் செய்வது 1,50,00,000 வருமான வரித்துறை அவருக்கு அபராதம் விதிச்சிருக்கு. அதை எதிர்த்து அவர் தொடர்ந்த வழக்குல அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அதற்கு முன்னாலேயும் ரோல்ஸ் ராய்ஸ் கார் இறக்குமதி செய்த விவகாரத்துல கோர்ட் அவரை கடுமையா கண்டிச்சிருக்கு. இதையெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்கும்போது பல கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு நாட்டை ஆளணும்னு வர்ற ஒரு தலைவர், உங்களுக்காக தான் நான் உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் நான் வர்றேன் அப்படின்னு தியாகி போல காமிச்சுக்கிற ஒருத்தர், நிஜ வாழ்க்கையில மக்களுக்காக சேர வேண்டிய வரிய, நாட்டுக்காக சேர வேண்டிய வரிய தவிர்ப்பதற்காக பல முயற்சிகளை அவர் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. தன்னுடைய சொல்லுக்கும் நிஜ வாழ்க்கையில அவரோட செயலுக்குமான வித்தியாசத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும்.